குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு எளிமை கசப்பானம். இந்த தலைப்பு வச்சதுக்கு காரணம் கிட்டத்தட்ட 100க்கு மேல மோர் தென் 400, 500, 600 கூட சொல்லலாம் வீடியோ போட்டாச்சு. எல்லா கேஸுமே நான் எளிமையா தான் விளக்கியிருக்கேன். இந்த கேஸை ஒர்க் பண்ணாவே ஒரு இன்க்யூரபிள் கேஸ்ல ஒரு 60 to 70% நீங்க ஈஸியா பார்த்து குணப்படுத்த முடியும். ஆனா எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் என்னன்னு சொன்னா, ஒரு சில மருத்துவர்கள் குரூப் ஸ்டடி மாதிரி வைத்து கொஞ்சம் ஒர்க் பண்றாங்க. என்னுடைய வீடியோக்களையும் போட்டு பார்த்து அதுல நான் என்ன சொல்லியிருக்கேன், அதுல என்ன மாதிரி நான் இந்த டெக்னிக்லாம் பயன்படுத்தி இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் பயன்படுத்தி பார்க்கறாங்க. ஆனா மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஸ்கிப் ஓவர் தான் பண்றாங்க, அப்படியே கடந்து போயிடுறாங்க, இந்த டெக்னிக்கை பயன்படுத்துறது இல்லை. அது 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம் நான் ரொம்ப எளிமையா சொல்லுவதே அவங்களுக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹோமியோபதி கடினமானதுன்னு அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. அது கடினமானது இல்லை அப்படிங்கறது தான் நான் தொடர்ந்து ஒரு 3-4 வருடமாக நிரூபிச்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனா என்னைய மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லி தருவதற்கு ஆட்கள் இல்லை, மிக குறைவு. ரொம்ப எளிமையாக, ரொம்ப சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக ஒரு கேஸை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கேன். இதுல உளவியல், தத்துவம், மாடர்ன் மெத்தட்ஸ் எல்லாவற்றையும் நான் சொல்லிட்டு தான் வரேன். இருந்த போதிலும் இவ்வளவு எளிமையா சொல்லுவதனாலேயே அது இவங்களுக்கு கசப்பாக இருக்கிறது. சேருவதில் ஏதோ ஒரு சிரமம் இருக்கு, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த மருத்துவர்களை தாண்டி பொதுமக்கள் இருக்காங்க பாருங்க, ரொம்ப ரசிக்கிறாங்க. இப்படிலாம் மருத்துவம் செய்யலாமா அப்படின்னு என்னை அணுகுறாங்க. இதையெல்லாம் சாரமாக வைத்துக்கொண்டு இந்த தலைப்பை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தலைப்பை சூஸ் பண்ணுவதற்கு அடிப்படை காரணமே ஒண்ணுதான். என்னன்னு சொன்னா, நவீனமாக, குறிப்பாக ராஜன் சங்கரனுடைய சூப்பர் கிளாஸ் பேசினா, இல்லாட்டி ஸ்கால்டனுடைய பிளான் தியரி, அப்புறம் மகேஷ் காந்தியோட பிஎம் மெத்தட், அப்புறம் பவிஷா ஜோஷி மேசிமாவுடைய மேமல்ஸ், இது போல மாடர்னான லேட்டஸ்ட் அரைவல் புஸ்தகங்களை பேசினா காது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் ஹோமியோபதியை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தில் இருக்காங்க. அப்படி ஏக்கத்துல இருக்கிறவங்களுக்கே நான் சொல்றேன் என்னன்னா, கிட்டத்தட்ட 80% ஆஃப் கேசஸ் பழைய நம்ம படிச்ச விஷயங்கள்லே வந்துருது. அதனோட கண்டினியூஷன் தான் இப்ப இருக்கிற சூப்பர் கிளாஸ். சூப்பர் கிளாஸ் ஏதோ புதுசா வந்ததாக நீங்க நம்புறீங்க. அதே போல பவிஷா ஜோஷியினுடைய ஒர்க்கோ பிஎம் மெத்தடோ புதுசாக வந்ததாக நீங்க கருதுறீங்க. எல்லாமே லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் தான், ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களுடைய நீட்டிப்பு தான். ஆனா பழைய சொல்லப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் குறைவாகவும், அதுல நீங்க நிபுணத்துவம் பெறாம நீங்க மாடர்ன் டெக்ஸ்ட நீங்க அணுகும் போது கட்டாயமாக உங்களுக்கு ஹோமியோபதி மேல வெறுப்பு வந்துடும். ஹோமியோபதி விட்டு வெளியே போயிருவீங்க. இந்த மாடர்ன் மெத்தட், மாடர்ன் விஷயங்கள் இதெல்லாம் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இதையும் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லுகிறேன். பிஎம் மெத்தடு, சூப்பர் கிளாஸ், ஸ்கால்டனுடைய பிளான், இது எல்லாவற்றையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரியக்கூடாது நான் சொல்லவே இல்லை, கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நவீனத்தின் நவீனமாக இருக்கணும் நீங்க. ஆனா பழைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பழக்கமான விஷயமாக இருக்கும். ரொம்ப ஆழமான ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்குள்ள இருக்கணும். அதோட இந்த நவீனத்துவம் சேர்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி சேரும் போதுதான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எளிமையாக புரியும். அப்படி எளிமையாக புரியும் எல்லா விஷயங்களும் எப்பொழுதுமே கசப்பாக தான் இருக்கும். ஏன்னா அது எளிமையாக பட்டதுனால ஒரு சின்ன ஃபார்மாக்குள்ள அடைக்கப்படும் போது இவ்வளவுதானே அப்படின்ட்டு அது மேல மதிப்பு இல்லாம போயிடும். இப்ப பாருங்க, ஒரு 4 கேஸ் சொல்றேன், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ். இந்த கேஸ் எப்படின்னா அல்சர், அசிடிட்டி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் டிஸ்ட்ரெஸ். இந்த 3 சேர்ந்து அவங்கள ரொம்ப வாட்டி எடுக்குது. கிட்டத்தட்ட அவங்க 10 வருடமாக ஹோமியோபதி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரபலமான ஹோமியோபதி டாக்டர் அவங்களுக்கு எல்லா
மெத்தடும் தெரியும், நல்ல ஸ்ட்ராங்கான நாலேஜ் உள்ளோம். இந்த பேஷண்ட்டையும் நல்லது செஞ்சிருக்காங்க. நல்லது செய்யலன்னு சொல்லவே முடியாது, நல்லதுதான் செஞ்சிருக்காங்க. இப்ப சமீபமாக அவங்களுக்கு அக்யூட்டான ப்ராப்ளம் வருது. இந்த அசிடிட்டியும் ரெஸ்பிரேஷன் டிஸ்ட்ரெஸ், அத டிஃபிகல்ட்டி ரெஸ்பிரேஷன்ல ஒரு டிஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மருந்து கொடுத்தாலும் கேட்கல. இந்த சூழல்ல அவங்க யார்கிட்ட கேட்டாங்க எதுன்னு தெரியாது, என்னை தேடி வந்தாங்க. என்கிட்ட வந்து முதல் சொன்ன வார்த்தை என்னன்னா, சார் நீங்க மதுரைக்குள்ளதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இதுதான் பிரச்சனையே. நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக இந்த யூடியூப் அதெல்லாம் பேசிட்டு இருந்தாலும் கூட, தமிழ்நாடுல எல்லா மருத்துவர்களும் என்னை தெரிஞ்சிருந்தாலும் கூட, இப்படி கேட்பது வாடிக்கையாக இருக்கு. ஏன்னா முதல் காரணம் என்னன்னு சொன்னா, எல்லா இடத்துலையும் சுத்தி பார்த்துட்டு கடைசியில் தான் என்கிட்ட வருவாங்க. எனக்கு நல்லா தெரியும் இந்த கேஸை வந்து ஒரு புதிய மெத்தட்லாம் அணுக மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. புதிய பார்வையும் செலுத்த மாட்டேன். முதல் பேஷண்ட் என்ன சொல்றாங்கிறத மட்டும் கவனிப்பேன். என்னால இதை புரிந்து கொள்ள முடிகிறதா, இதை ஹோமியோபதிக் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன். அப்படி பார்த்தா முடியும் என்றால் அவங்களுக்கு குணப்படுத்த முடியும். முடியவில்லை என்றால் உறுதியாக சொல்றேன், அது எந்த மெத்தடா இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகும். இந்த கேஸ்ல அவங்கள்ட்ட நான் கேட்டது என்னன்னா, அவங்களோட கம்ப்ளைண்ட் எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் விட்டுருங்க, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே ஹோமியோபதியில இருந்ததுனால உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஹோமியோபதி டாக்டர்கள் என்னென்ன எதிர்பார்ப்பாங்க எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு. சார் ஒரே ஸ்ட்ரெஸ் தான் சார், என் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போகல, என் வீட்டுக்காரரு வேலைக்கு போகல. நல்ல வார்த்தையை பாருங்க, வீட்டுக்காரரு வேலைக்கு போகலைங்கிற இந்த வார்த்தையை கட்டு உடைக்கணும், டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அத அந்த பேஷண்ட்டை கட்டுடைத்து அவங்க சொல்லிடுவாங்க, நீங்க நம்புறீங்க. அதுதான் பிரச்சனையே. அவங்க ஒருபொழுதும் சொல்ல மாட்டாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மொழி சிக்கல் இதுதான் பிரச்சனை. அவங்க இந்த ஹஸ்பண்ட் வந்து வேலை பார்க்காம இருக்கிறத என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் வேலை வெட்டிக்கு போகணும்ல, அடுத்து பார்த்துப்பா. ஒரு ஆண்னா வேலைக்கு போகணும்ல, இதுல ஏதாவது ஃபீல் இருக்கா? இவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லணும், சொல்லவே இல்லை. ஒரு 10-15 வார்த்தைகளை பேசுறாங்க, 10-15 வார்த்தைகளும் பொருத்தம் இல்லாம இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் இவங்களுக்கு ஃபீல் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, ஃபீலை கொண்டு வருவதற்கான ஆற்றல் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த மொழிக்குள்ள அந்த ஆற்றல் இருக்கும் இல்லையா? ஏன் வீட்டுக்காரரு வேலைக்கு போகல, இதான் ஸ்ட்ரெஸ். அப்ப அந்த மொழியை கட்டுடைக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்கு. அது பேஷண்டோட லாங்குவேஜ் மூலமாக தான் வரணும். பேஷண்ட் தான் அந்த ஃபீலை சொல்ல முடியுங்கிறது தான் ஹோமியோபதி லா. இது எதார்த்தம். ஆனா பேஷண்டால சொல்ல முடியல, அந்த ஃபீலை கொண்டு வர முடியல. அப்ப அந்த மொழிக்குள்ள கட்டாயமாக இருக்கும்ல அந்த உயிர், அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த ஃபீலை எப்படி கட்ட உடைப்பது, இது நல்லா பார்த்துக்குங்க. இந்த டெக்னிக் ரொம்ப முக்கியம். அதனால அவங்க கிட்ட வந்து எத்தனை வருஷமா வேலைக்கு போகல, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா போகல. இப்ப என்ன பண்றீங்கன்னா, நானே எல்லா வேலையும் பார்க்கிறேன். பாத்தீங்களா, நானே எல்லா வேலையும் பார்க்கிறேன். இப்பதான் வருது, நானே எல்லா வேலையும் பார்க்கிறேன். என்னென்ன வேலை பார்க்கறேன், வீட்டுல சமைக்கிறதுல இருந்து எல்லாமே பார்க்கறேன். வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் வித்துட்டார், ஃப்ரிட்ஜு, மிக்சி, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வித்து எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டார். அன்றாட காய்கறி வாங்கி ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு வாழ வேண்டிய ஒரு சூழல். இதுக்கு நான் உழைக்கணும், இந்த வேலையும் நான் தான் பார்க்கணும், சமைக்கணும், செய்யணும். எனக்கு அவர் மேல எரிச்சலா இருக்கு. இந்த மொழி தான் பேசுவார். இந்த எரிச்சல்ங்கிறது இங்க சரியான மொழியில இரிட்டபிலிட்டி டுவர்ட்ஸ் ஹஸ்பண்ட்னு எடுத்துடக்கூடாது. இப்படிப்பட்ட மனிதரை இந்த பெண்மணி என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்ஷன் தான், அவர்ஷன் டு ஹஸ்பண்ட் தான். மொழியை வந்து இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து, என் வீட்டுக்கார் வேலைக்கே போகலன்னா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது என்ன இருக்கு? நானே தான் எல்லா வேலையும் பாக்குறேன். ஏன்னா ஹஸ்பண்ட் மேல வெறுத்து வீட்டு விட்டு வெளியே அப்படின்னு சொல்லல, 4 வருஷமா சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க யாராக இருக்க முடியும்? இதுதான் அடுத்த கேள்வி. இந்த மொழிக்குள்ள இவ்வளவு இருக்கு, அவங்க வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு இருக்கு. நான் ஹஸ்பண்டோட பிரிஞ்சுட்டேன் சார், அந்த ஆள் வேலையே பார்க்கல சார்,
ஏன் அந்த ஆளுக்கு வேலை பார்க்கணும், வெளியே போக சொல்லிட்டேன் அப்படின்னா அது வேற. 4-5 வருஷமா அவருக்கு சாப்பாடை போட்டுட்டு அவருக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு அவரு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு. இவங்களே எல்லாமே சமைச்சு இவங்களே சம்பாதிச்சு அவருக்கு சாப்பாடு வேலைக்கும் போய் எல்லாத்தையும் பார்க்கணும். எப்படி பாத்தீங்களா? அப்படிப்பட்டவர் யாராக இருப்பார்? இது நம்ம கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ல இல்ல. சோல் ஆஃப் ரெமடியில இதுக்கு இருக்கு. அவர்சன் டு ஹஸ்பண்ட் எடுத்து ரெப்பர்ட்ரியில போடுங்கன்னா சில மருந்துகள் இருக்கும். அதுல ஒரு மருந்துல என்ன ஃபீல் இருக்குன்னா, ஐ எம் டூயிங் ஆல் மை ஒர்க் சிங்கிள் ஹேண்டட்லி அப்படிங்கிறது காலிபாஸ். இங்க சல்பர் எலமெண்ட் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க தயவு செய்து. நான் தாள் ஒண்ணு வேலைக்கு போயா இல்லைன்னா என்னை விட்டு வெளியே போயா அப்படின்னா அது ஃபெரம் செல்ஃப். ஆனா அவரை 3-4 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெறுப்பு இருக்கு. இந்த வெறுப்புங்கிறது காளியினுடைய பொசிஷன். காளி எப்பொழுதுமே அந்த வெறுப்பை உமிழ்ந்துகிட்டே இருக்கும். காளிங்கிறது பொட்டாசியம், அதுல டியூட்டி கான்சியஸ்னஸ் உண்டு, பாஸ்பரஸ்ல பாவங்கிற இறக்கமும் உண்டு. இதெல்லாம் சேர்ந்துதான் அவர் வீட்டுக்குள்ள வச்சுட்டு அவர் மேல வெறுப்பையும் காட்டிக்கிட்டு அவங்களோட இருக்காங்க. இடையில என்ன சொன்னா, எனக்கு செக்ஸ் நாட்டமே இல்லை, இது ப்ரொஜெக்ஷன் பேசிக்கலாம், அப்படி டக்குன்னு பேச மாட்டாங்க. எந்த பெண்மணியும் அப்படி பேச மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. என்னுடைய அம்மா இறந்த போது 12 நாள் கூட முடியல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லும் போது என் கூட தாம்பத்தியம் இருந்தாதான் நான் அனுப்புவேன்னு சொல்லியிருக்கேன். பாத்தீங்களா? இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஆக்சுவலா அவங்களுக்கு செக்ஸ் மேல வெறுப்பு இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை கூட ஹஸ்பண்ட் எப்படி ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு பாருங்க. அவர் வேலைக்கும் போல, எந்த வேலையும் பார்க்கல, அம்மா இறந்து 12 நாள் கூட ஆக, அதுல எப்படி ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு பாருங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க அவர்சன் சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு அவர்சன் டு செக்ஸ் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் மையப்படுத்தி தான் காலிபாஸ் கொடுத்தேன். இந்த காலிபாஸ் கட்டாயமாக எல்லா ஹோமியோபதி டாக்டருக்கும் தெரியும், தெரியாமலாம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்ன எல்லா லாங்குவேஜும் தெரியும், எல்லா தீமும் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா பேஷண்ட் இருந்து இது எடுப்பதற்கு கஷ்டம். அதுக்காகதான் மொழியின் தத்துவம் அவசியம், பொறுமை அவசியம், அதோட முக்கியம். பேஷண்ட் எல்லாத்தையும் சொல்லிடுவாருன்னு நீங்க நம்புறது அதோட முக்கியம். அவர் சொல்ல மாட்டாரு, நீங்க தான் கலெக்ட் பண்ணணும். இதுக்குள்ள இருக்கிற அந்த மொழிக்கு பின்னாடி ஒளிந்து இருக்கும் ஆற்றலை அவர் என்னதான் சொல்ல வருவாருங்கிறதையும் யூகிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வேணும். இதெல்லாம் புரிந்து கொண்டு அந்த ஃபீல் ஆஃப் த பேஷண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டீங்கன்னா தான் மருந்து கொடுக்க முடியும். மருந்து கொடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்கு. இப்ப உடம்புல எரிச்சல் மட்டும் இருக்கு, மற்றபடி எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்ப நெஞ்செரிச்சல் குறைஞ்சிருச்சு, மூச்சு விடுறது நல்லா இருக்கு, இப்ப வேலை செய்யலாம் முடியுது, தெம்பு இருக்கு. உடம்புல மட்டும் அங்கங்க எரிச்சல் இருக்கு, இது ரொம்ப நாளா இருக்கு, அது மட்டும் இருக்கு அப்படின்னு. அது குறைஞ்சிருக்கான்னு கேட்டேன். ஆமா, கட்டாயம் குறைஞ்சிருக்கு. அந்த ஒரு மாத்திரையை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்லா குறைஞ்சிரும், கட்டாயமாக எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த கேஸ் பாத்தீங்களா, கிளாசிக்கல்ல இல்ல, ஆனா இது சோல் ஆஃப் ரெமடியில இருக்கு. சோல் ஆஃப் ரெமடி ஒரு நவீன எழுத்து. அந்த எழுத்துல சுச்சுவேஷனை புரிந்து கொண்டு உண்டாக்கப்பட்ட ஒரு வகையான மாடர்ன் ரைட்டிங். அதுல ஒவ்வொரு மருந்தினுடைய ஃபீலை பத்தி அற்புதமா சொல்லி இருப்பாரு. இதை நான் எத்தனையோ கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இதை ஈஸியாக நீங்க புரிந்து கொண்டு மருந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி சூழல்ல எத்தனையோ பேர் வருவாங்க, ஈஸியாக புரிந்துட்டு மருந்து எடுக்கணும். இந்த காலிபாஸ் தான் ஒரு சூப்பர் கிளாஸ்லயே சொல்லியிருப்பாரு. இந்த சூப்பர் கிளாஸ்ங்கிறது தனியாகலாம் இல்லை, இதனுடைய நீட்டிப்பு தான் சூப்பர் கிளாஸ். இந்த காலிபாஸ்னுடைய இந்த ஃபீல் இருக்கு பாருங்க, இது அழியாது. சூப்பர் கிளாஸ்ங்கிறது அது ஒரு வகையான ஒரு படிப்பை புரிந்து கொள்வதற்கான ஒரு யுக்தி. அது அவங்களுக்கு கொடுத்தது காலிபாஸ் 6. இப்ப இங்க நல்லா பாருங்க, எளிமை எப்படி இருக்கு உங்களுக்கு. எளிமையா தான் இருக்கு, ரொம்ப எளிமையான கேஸ். ஆனா இது உங்களுக்கு இவ்வளவுதானே, நான் அழகா இதை பிரிஸ்கிரைப் பண்ண முடியும் என்னால அப்படின்னு நம்பிக்கை வர்றது பதிலாக இதை தூக்கி போட்டு பிஎம் அப்படின்னு பின்னாடி ஓடுறது, சூப்பர் கிளாஸ்னு ஓடுறது, அப்புறம் ஸ்கால்டனுடைய ஒர்க்கு நோக்கி ஓடுறது, இப்படியே போயிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், கட்டாயம் பிராக்டிஸ் பண்ணணும். அது உங்களுக்கு ஒரு 10% 20% தான் உதவி செய்யும். அதை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் ஒரு பொழுதும் சொல்லலை, கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபண்டமெண்டலை தெரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப ஈஸி. இந்த ஃபவுண்டேஷன் இல்லாமலேயே நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த மாடர்னிட்டிங்கிறதே அதே தான். மாடர்னிட்டிங்கிறது பிரச்சனை தான்.
தத்துவ ரீதியாக புரிந்து கொள்ளுறதுக்கு நம்ம ஒரு கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும். அடுத்த கேஸ் வந்து ஒரு வித்தியாசமான கேஸ். இந்த அம்மா வந்து சூசைடல் தாட், நினைச்சா சூசைட் பண்ணிக்கணும். பஸ் விட்டு இறங்கும் போது குதிச்சிடணும்னு தோணும், சேலையை பார்த்தா தொங்கிடணும்னு தோணும், மாடியை பார்த்தா விழுந்துடணும்னு தோணும், பஸ் எதிர்த்தாப்புல வந்தா உள்ளுக்கு பாஞ்சி மோதி செத்துடணும்னு தோணும். இப்படியான ஒரு சூசைடல். இவங்க காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, என்னோட பாட்டி என்னைய வளர்த்தாங்க. அவங்க வந்து உடம்பு சரியில்லாம கொஞ்சம் மன பிரச்சனை எல்லாம் இருந்தது. அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு வீட்டுல வர சொல்லியிருந்தாங்க. என்னை நம்பி, என்னையும் என் தம்பி எல்லாம் நம்பி விட்டுட்டு போயிருந்தாங்க. நாங்க கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டோம். வெளியே வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டியதாயிடுச்சு. போயிட்டு வர்றதுக்குள்ள பாட்டி வந்து தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க, தூக்குல தொங்கி. அது ரொம்ப பாதிச்சிருச்சு. எனக்கு பெரிய குற்ற உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. என்னாலதானே பாட்டி இறந்தாங்க. நான் ஒழுங்கா வீட்டுல இருந்திருந்தா பாட்டியை தற்கொலை பண்ண விடாம பார்த்துருப்பேன்ல. அவங்க தானே என்னை வளர்த்தது, எல்லாமே ஆளாக்குனது. அவங்கள இப்படி என்னை பார்க்க சொல்லியும் நான் பார்க்காம இப்படி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி குற்ற உணர்வு ரொம்ப இருக்கு. அப்படின்னு வேற என்னமா பிரச்சனை? எங்க அப்பா தான் பிரச்சனை. என்ன உங்க ஃபாதர் பிரச்சனை? அவரு பல்வேறு பெண்களோட தொடர்பு இருக்காரு, வேற வழி இல்லை. இதை நான் பார்த்துட்டேன், அது பார்த்தது அவருக்கு தெரியும். ஆனா அவரு அதெல்லாம் இல்லைன்னு சாதிக்கிறாரு. அவர் பெண்களோட இப்படி தொடர்பு இருக்கிறது எங்க அம்மாவுக்கும் தெரியும். ஆனா எங்க அம்மா வந்து இந்த ஆண்களை திருத்தவே முடியாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன் அக்செப்ட் பண்ண முடியலன்னா, இவர் எந்தெந்த பெண்களோட தொடர்பு இருக்காங்களோ அவங்களுடைய மகளுக்கெல்லாம் எல்லாத்தையும் செய்யறாரு. என் மேல அக்கறை இல்லை. என் மேல வந்து படிப்புக்கு செலவு பண்றாரு, எனக்கு செலவுக்கு என்னென்ன ரூபாய் வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனா எமோஷனல் பாடி கனெக்ஷன் இல்லை. ஆனா அவங்க கூட ரொம்ப எமோஷனலா இருக்கு. இதுதான் பிரச்சனை. இந்த கேஸ் எப்படி பாக்குறது? ரொம்ப எளிமையானது. இந்த கேஸ்ல அந்த அம்மாட்ட கேட்டேன், உங்க பாட்டி இறந்தது உங்களை ரொம்ப பாதிச்சதா? அப்பா இப்படி இருந்தது, எங்க அப்பா தான் காரணம், எங்க அப்பானாலதான் நான் ரொம்ப பாதிப்புக்குள்ளா இருக்கேன். பாட்டி கூட நான் வந்து ஓவர் கம் பண்ணிட்டேன். அது கூட நான் என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே பாட்டிக்கு அந்த டெண்டன்சி இருக்கு, வயதானவங்க. நாமளும் மேக்சிமம் காவ காத்தோம். ஏதோ ஒரு சூழல்ல வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சமாதானம் அடைஞ்சிட்டேன். ஆனா அப்பாவுடைய விஷயத்துல என்னால சமாதானமே அடைய முடியல. எங்க அப்பாவுடைய அந்த பாண்டிங் போயிருச்சு, அந்த கனெக்ஷன் போயிருச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது வந்து இடிப்பல் காம்ப்ளெக்ஸ். அப்ப இதை கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு தெரியும், there is a great division between herself and father. இதை ரூப்ரிக்கா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா there is a great division between herself and others அப்படின்னு இருக்கும். அதுல நேட்ரம் கார்ப் தான் இருக்கும். நேட்ரம் கார்ப் கொடுத்தோன்னே அற்புதமான மாற்றங்கள் வந்துருச்சு. சூசைடல் தாட்டெல்லாம் குறைஞ்சிருச்சு, எண்ணங்கள் குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அது குறைஞ்சிட்டு வருது. ரொம்ப நாளா சாப்பிடாம கொள்ளாம அப்படிலாம் இருந்தாங்க. ஏன்னா டிப்ரெஷன் பயங்கரமா ஃபார்ம் ஆயிருக்கு. அது இல்லாம அலோபதி டேப்லெட் வேற எடுத்துட்டு இருக்காங்க, ஆலோசோட நிப்பாட்ட முடியாது. அதனால அது சாப்பிட முடியாம தடுத்துட்டு இருக்கு. அதுல டயர்ட்னஸ் வேற ரொம்ப இருக்கு, அந்த செடேட்டிவ் ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்ட சொல்லியிருக்கேன். அதே போல இப்ப எனர்ஜி லெவல் கூட கூட நல்ல உணவு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ சூசைடல் தாட் கம்ப்ளீட்டா நின்றுச்சு. டிப்ரெஷனும் நல்லா குறைஞ்சிருச்சு கன்ஸ்டபிளா. எப்பயாவது ஒரு தடவை தான் டிப்ரெஷன் வருது, நல்ல மாற்றம் வருது. சூசைடல் தாட் இல்லாததே அந்த பொண்ணுக்கு ரொம்ப மிக சந்தோஷம். இப்ப வாழ்க்கையில ஃபியூச்சர் நினைச்சு எப்படியாவது ஒரு கெசட்டட் போஸ்ட் வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக மும்புறமா படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள வந்து இவ்வளவு மாற்றங்கள் நேட்ரம் கார்ப் 6 உண்டாகும். ஆனா அலோபதி ட்ரக்கை வந்து கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமா வித்ட்ரா பண்ண சொல்லியிருக்கேன். ஆனா அந்த ட்ரக் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவருக்கு பயங்கரமான சூசைடல் தாட் இருக்கிறது. அதெல்லாம் இப்ப குறைஞ்சிருச்சு. டிப்ரெஷனும் இருந்துச்சு, அதுவும் குறைஞ்சிருக்கு. ஆனா ஆல் ஆஃப் சடன் வந்து அலோபதி ட்ரக்ஸ் நிப்பாட்ட முடியாதுங்கிறதுனால படிப்படியா நிப்பாட்ட சொல்லியிருக்கேன். இப்ப வந்து அந்த பேஷண்ட் வந்து அண்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, முழுமையா இன்னும் சரியாகும். இப்ப இந்த கேஸ்ல நல்லா பாருங்க, பெரிய ஆசெல்லாம் பண்ணாரு. என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டேன். எந்த இடத்துல பிரச்சனை, உங்க வாழ்க்கையில எங்க சிக்கல் கேட்டேன். ஒண்ணு பாட்டி, இன்னொன்னு அப்பா. இந்த அப்பாவை வந்து தான் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்பா மன உளைச்சலை எப்படி நம்ம புரிந்து கொள்வது அப்படின்னா, அது இடிப்பல் காம்ப்ளெக்ஸா புரிந்து கொள்வது.
அதுல நடக்கிற சிக்கல்னால சூசைடல் தாட் வரும். ஏற்கனவே ஹிஸ்டரி இருக்கு, பாட்டிக்கு வேற இதே ஹெரிடிட்டரியா பிரச்சனை இருக்கு, அதே பிரச்சனை தான் பேட்டிக்கு வந்திருக்கு. இதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஆனா நேட்ரம் கார்ப் அற்புதமா வேலை செஞ்சு இவங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கி இருக்கு. இந்த நேட்ரம் கார்ப் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ராஜன் சங்கரனுடைய சோல் ஆஃப் ரெமடி வச்சுதான் புரிஞ்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட சோல் ஆஃப் ரெமடியிலேயே உங்களுக்கு ஏகப்பட்ட மருந்துகள் அன்றாட பேஷண்ட்டை பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். அதை படிச்சாவே போதும். கிட்டத்தட்ட நீங்க அதை படிக்காம மற்றதை படிக்கணும்னு நினைச்சு போறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது. முதல்ல அதை படிங்க, ஆர்வோச் படிங்க, ஸ்கால்டனுடைய புத்தகங்கள் எல்லாம் படிங்க. இதெல்லாம் படிச்சு இந்த ஃபவுண்டேஷன்லாம் உண்டாக்கிங்க. கிளாசிக்கல் புக்கையும் படிங்க. இது எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அப்புறம் மாடர்ன் டெக்னிக் என்னென்ன இருக்கோ அதையும் படிங்க. படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விஷயம் பாத்தீங்களா, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அப்பாக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி கன்வெர்ட் பண்றதுங்கிறது தானே. இது எப்படி உங்களுக்கு கஷ்டமா இருக்க போகுது? ரொம்ப எளிமையானது, ஆனா உங்களுக்கு கசக்குது. இந்த எளிமையான விஷயத்த நான் ரொம்ப மிகவும் எளிமையாக சொல்லித்தரேன். அதை புரிந்து கொண்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்லா. அடுத்து 3வது கேஸ். இந்த கேஸ் பாருங்க, வித்தியாசமான கேஸ். இந்த அம்மாவுக்கு எப்படின்னா, கை கால் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருது. அந்த அம்மா சொல்ற வார்த்தையை ஃப்ரீஸ் இல்லைன்னா அதை வேற மாதிரி ஃப்ரோசன் சொல்றாங்க. அப்புறம் மதன்னு ஆகி போயிருது. நடக்க முடியல, கை கால் அசைக்க முடியல, மொபிலிட்டி குறைஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னா அப்படியே டைட்டா இருக்கு. உடனே நமக்கு மருந்துகள்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். உடனே மருந்து கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிடுது. கொஞ்சம் நம்ம அமைதியா இருக்கு. என்னம்மா உங்களுக்கு? எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை உண்டு அதிகமா. கடவுள் கூட நான் பேசுவேன், கடவுளை என் கூட நல்லா பேசுவாங்க, கடவுள் கூட நல்லா ஒரு அந்யோன்யமா இருப்பேன், அவங்க நல்லதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு. அது ரொம்ப நாளா இருக்கும் போதெல்லாம் உடம்பு நல்லா இருந்துச்சு. இப்ப சமீபத்துல என்னன்னா, இப்ப கடவுள் என்கிட்ட வர்றது இல்லை, பேசுறது இல்லை, எதுவுமே பண்றது. அதுக்கு மாறாக வீட்டுல சலங்கை ஒலி கேட்க ஆரம்பிக்கும். இந்த சலங்கை ஒலியில ஏன் வருது அப்படின்னு கொஞ்ச நேரம் நான் யோசிக்கும் போது, கடவுள் தான் வராங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு எதுவுமே நல்லது நடக்காததுனால இது கடவுள் அல்ல, வேற ஒன்று அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்புறம் அதுக்கான விஷயங்கள்லாம் தேடி பார்க்கும்போது எனக்கு சூனியம் வச்சுட்டதாக கண்டுபிடிச்சேன். இப்ப சூனியம் வச்சிருக்கிறதுக்காக ஆள்கள்லாம் கூட்டு நான் பாக்குறேன், எனக்கு சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கதை பாருங்க. கடவுளோட பேசுவது நல்லது நடந்துச்சு. அதுக்கப்புறம் கடவுள் வர்றதில்லை, பேசுறது இல்லை. இப்ப சலங்கை ஒலி வருது, அது கடவுளாக நம்பிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே நல்லது நடக்கணும்னா அது கடவுள் இல்லை, வேற ஒன்று நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் என்னன்னு பார்க்கும்போது கடைசியில சூனியம். இவங்களே ஒரு கற்பனையான ஒரு கதாபாத்திரங்களை உண்டாக்கியிருக்காங்க. கடவுளுங்கிற கதாபாத்திரம், சூனியம்ங்கிற கதாபாத்திரம், சலங்கை ஒளியின் கதாபாத்திரம், கடவுள் கூட பேசுவதாக ஒரு கதாபாத்திரம், எல்லாத்தையும் இவங்களே இமேஜினேஷன்ல உண்டாக்கி. இப்ப இந்த கேஸ்ல நாம என்ன பண்ணலாம்? கம்யூனிகேஷன் வித் காட்னு சொல்லிட்டு ரூப்ரிகா கன்வெர்ட் பண்ணி மருந்து கொடுக்கறது, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் மேனியான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரமோனியம் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யவே கூடாது. அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு அவங்ககிட்டயே கேட்கணும். இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்னமா, எது உங்களை ரொம்ப கஷ்டம்? எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க. அப்ப சூனியம் வச்சுட்டாங்கன்னு இவங்க நினைக்கிற நினைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணாம சரி பண்ண முடியாது. அதுக்கு ஒரே மருந்து நம்மளுடைய மெட்ரியா மெடிக்கல் கன்னாபிஸ் இண்டிகா. டெலூஷன் சி இஸ் பிவிச்ட் அப்படிங்கிற ரூப்ரிக். கன்னாபிஸ் இண்டிகா 6ல கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஒன்றும் மாற்றம் இல்லையே, சரி அடுத்த நாள் பாருங்க அப்படின்னு. இப்ப கொஞ்சம் இந்த ஃப்ரீஸ் ஆனதெல்லாம் குறைஞ்சிருக்கு, ஃப்ரோசன் குறைஞ்சிருக்கு, டைட்னஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு, இப்ப வலி எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் நல்லா இல்லையே அப்படின்னா, சரி இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு கூப்பிட்டுங்க அப்படின்னு. 2 நாள் கழிச்சு குறைஞ்சிருக்கு, ஆனா இருக்குல்ல அப்படின்னா ஒரு அதட்டினாங்க. இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு கூப்பிட்டுக்குமா அப்படின்னு. ஒரு 5 நாள் கழிச்சு கூப்பிட்டாங்க. இப்ப எப்படி இருக்குன்னு? இப்ப பரவாயில்ல, இப்ப கை காலெல்லாம் அசைக்க முடியுது, நடக்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. சூனியத்தை எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்ககிட்ட சொல்ல முடியுமா நான் கன்னாபிஸ் இண்டிகா கொடுத்தேன்னு சொல்லிட்டு? நீங்களே கற்பனையாக நினைச்சுக்கிட்டீங்கம்மா. அந்த கற்பனைக்கு ஏற்ற ஒரு மருந்து ஹோமியோபதியில் இருக்கு, அது கொடுத்த சரி. அப்ப சூனியங்கிறது இல்லையா அப்படின்னு. சூனியம் மட்டுமல்ல, கடவுளே இல்லம்மா, எல்லாமே மனிதன் உண்டாக்குன அற்புதமான கற்பனை. இதை முதல் புரிஞ்சுக்குங்க. முதல் இந்த கடவுள், இந்த சாமி,
அப்புறம் இந்த பூதம், பேயி, பிசாசு, சூனியம், அப்புறம் ஜோசியம், வாஸ்து, இதுல இருந்து நீங்க விடுதலை அடைஞ்சிட்டாவே பாதி நோய் போயிருமா அப்படின்னு அவங்க கலகலன்னு சிரிச்சுட்டு, சார் எல்லாம் நீங்க சொல்வதெல்லாம் உண்மைதான், ஆனா என்னால அதெல்லாம் ஏத்துக்காம இருக்க முடியாது, அதெல்லாம் முடியாது. இது 3000-4000 வருஷமாக இது வந்து உங்க மண்டையில எழுதப்பட்ட எழுத்து, இது போகாது, இது தொன்ம படிமம், இது போறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மன உறுதி மட்டுமல்ல, அதுக்கான சமூகமும் மாறணும், சிந்தனையும் மாறணும், உங்களுடைய ஐடியாலஜி மாறணும், எல்லாம் மாறினாதான் நீங்களும் மாறுவீங்க. இப்போதைக்கு நோய் இப்ப சரியா இருக்கலாமான்னு கேட்டேன். ஆமா, நல்லா இருக்காது, சந்தோஷமா வாழுங்க அப்படின்ட்டு. இந்த கேஸ்ல பாத்தீங்களா, ஒரே ஒரு நாட்டு தான் சூனிய வச்சுட்டாங்கிற நாட்டு தான். அதை எளிமையாக ஒரு திறவுகோள் மூலமா சரி பண்ணிடுச்சு. இப்ப கன்னாபிஸ் இந்தியாவுக்கு இந்த கெப்பாசிட்டி. இந்த கன்னாபிஸ் இண்டிகா வந்து ஹெமாமல்டியர் ஃபேமிலி. இந்த ஹெமாமல்டியர் ஃபேமிலிக்கு இந்த டைட்னஸ் கிட்டத்தட்ட அனகாடியசே மாதிரியே இருக்கும். இந்த டிஃபரன்ஸை நீங்க பாத்துக்கணும். கேக்டேஸே, ஹெமாமல்டியே, அனகாடியஸே, இந்த மாதிரி ஃபேமிலி எல்லாம் ஒன்னா பார்த்து அதுல இருக்க காமனாலிட்டி, அதுல இருக்க டிஃபரன்சியேஷன் என்ன, அதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும். இதெல்லாம் இன்சைட் இன்டு பிளான்ட்ல இருக்கு, அதெல்லாம் படிங்க. அது நவீன புஸ்தகம் தான், தயவு செய்து படிங்க. அதை படிக்காமலேயே சூப்பர் கிளாஸ பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆசையை விட்டுருங்க. அடுத்து இன்னொரு கேஸ். இந்த அம்மா ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசர், அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம், அசிடிட்டி, உடம்பெல்லாம் பெயின். என்னம்மா உங்களுக்கு ப்ராப்ளம்னா, ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமான குடிகாரர்கள். இந்த ஆள்கிட்ட தப்பிச்சா போதும்னு நான் நினைச்சேன். நல்லா பாருங்க, தப்பிச்சா போதும்னு நினைச்சேன். இவர் கூட நான் வந்து வாழ்வதற்கே முடியாது, அதனால வீட்டை விட்டு வெளியே வந்து காலேஜில் இருக்க ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன், அங்கேயும் குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணுவாங்க. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எப்படிப்பா நிம்மதியானீங்கன்னு. அவர் இறந்து போயிட்டாரு. பார்த்தீங்களா, அவங்க இத்தனைக்கும் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசர், கவர்மெண்ட் காலேஜ்ல ப்ரொஃபசர். அவங்களுக்கே இந்த நிலைமைனா பாருங்க. இந்த சமூகம் அவங்கள வந்து விடுதலை அடைய விடாம தடுத்துக்கிட்டே இருந்தது. எப்ப விடுதலை கிடைச்சதுன்னா அவர் இறந்த பிறகு. அப்ப அந்த அவர் என்ன டார்ச்சர் பண்ணியிருப்பாருன்னு பாருங்க. குடிச்சு குடிச்சு என்னைய வந்து அடிச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி எல்லாமே பண்ணிட்டாரு. இத நீங்க என்ன மருந்து கொடுத்தாலும் கேட்காது, சல்பர் கொடுத்தாலும் கேட்காது, ஆர்சால்பு கொடுத்தாலும் கேட்காது, டார்ச்சருங்கிற ஊபுரிக்கு போட்டாலும் கேட்காது, டார்மெண்டட் போட்டாலும் கேட்காது. சுச்சுவேஷனல் மெட்டீரியாவை புரிஞ்சுக்கிட்டு ரஸ்டாக்ஸ் கொடுங்க. குடிகார ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன நிலைமை இருக்குங்கிறத சோலாஃப் ரெமடியில ரஸ்டாக்ஸை பாருங்க. ரஸ்டாக்ஸ் தான் கொடுத்தேன். அசிடிட்டி குறைஞ்சிருச்சு, உடம்பு வலியெல்லாம் குறைஞ்சிருச்சு, மூச்சு அங்கங்க பிடிப்பு அடைப்பு எல்லாம் இருந்தது, அதெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட அக்காவோட மகளை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தாங்க. சார் எப்படி சார் ஒரு மருந்து இப்படி குணப்படுத்தும் அப்படின்னு கேட்டாங்க. கட்டாயமா குணப்படுத்தி இருக்குமா, ஏன்னா நீங்க குடிகார ஹஸ்பண்ட மாட்டிக்கிட்டேங்கிற உண்மையை நீங்க அழகா சொன்னீங்க. அந்த சூழல்ல நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஹோமியோபதியில இதுக்கான மருந்து இருக்கு, அதனால கொடுத்து உங்களுக்கு குணப்படுத்திக்கிட்டேன். ரொம்ப எளிமையாக புரிந்து கொண்டு எளிமையா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால உங்களுக்கு அது பெட்டராதான் இருக்கும். ஈஸியா புரிந்து கொள்ளுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயன்படும். இது வந்து சிம்டத்தோட ரொம்ப ஈஸியான சிம்டம், அது ஃபெயிலியரை உண்டாக்கிடும். இதெல்லாம் ஃபெயிலியரே ஆகாது, கதை மாதிரி இருக்கு. இந்த கதையை அழகாக புரிந்து கொண்டு மருந்து கொடுங்க, சக்சஸ் ரேட் உங்களுக்கு வரும். இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் நீங்க வளர்த்துக்குங்க. இதை படிங்க, படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அவர் கொடுத்தது ரஸ்டாக்ஸ் 3x தான் கொடுத்தேன். மொத்தம் 2 டோஸ் தான் கொடுத்துருக்கேன். பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இப்ப உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்ல வரேன். என்னன்னு சொன்னா, இந்த ரோசியேடிய ஃபேமிலியில தான் இந்த அனகாடியேசே வரும். அனகாடியேசேங்கிறது என்னன்னா, அடப்பட்டுக்கிட்டு இருக்காது, அது எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கும். அவங்களுக்கு வந்து எப்படா ஹஸ்பண்ட் இறப்பான், எப்படா நமக்கு சுதந்திரம் கிடைக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க டார்ச்சர், ஹஸ்பண்டோட டார்ச்சர் தாங்க முடியல. இது வந்து சூப்பர் கிளாஸ்ல 5th சூப்பர் கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க. இந்த மாடர்ன் டெக்னிக்கையும் இதுல பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திட்டு நீங்க ரெஸ்டாக்ஸும் கொடுக்கலாம்.